ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம லிவ் ஃபார் 100 இயர்ஸ் அப்படின்றதுல பார்க்க போகிற ரெசிபி வந்து எப்பி நூடுல்ஸ். பட் ஆனால் நூடுல்ஸ் மேகின்றது சாப்பிடவே கூடாது லைஃப்பில். ஈவன் என்னோட டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் அதுதான் அட்வைஸ் பண்ணுவேன். ஸோ ஸ்லைட்டாக மழை அப்படி பெஞ்சு விடுறதுனால கொஞ்சமாக கிரேவிங்ஸ் இருக்குது. பட் ஹெல்த்தியாக எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. இதில் நிறைய டாக்ஸிக் இருக்குது. டாக்ஸிக் இல்லாமல் இதை செஞ்சு ஹெல்த்தியாக எப்படி சாப்பிட்றது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் தென் கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். தென் சில்லி, புதினா அண்ட் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். ஃபுல்லாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட அந்த லீவ்ஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாஃப் லெமன் மட்டும் லாஸ்ட்டாக புழியறதுக்காக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ குக்கர் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் விட்டுட்டேன் நான். ஸோ இதில் வந்து கோஸ் கொஞ்சம் போட்டுட்டு மஞ்சள், கரம் மசாலா அண்ட் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ ஆனியன் ஆட் பண்ணுறேன், ஸ்ப்ரிங் ஆனியனை. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனும் வதங்கிருச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வாவ், ஸோ கலர்ஃபுல். ரொம்ப நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு. இன்னைக்குன்னா பசங்களுக்கு செஞ்சு தரணும், பசங்க அடம் பிடிச்சாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி காய்கறி இதில் பீன்ஸ், கேரட் கூட ஆட் பண்ணலாம். பட் என்கிட்ட இருந்த வெஜிடபிள் வெறும்னே கேபேஜ் மட்டும்தான். அதுவும் ஸ்ப்ரிங் ஆனியனும் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மறக்காமல் மஞ்சத்தூள் மட்டும் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. மேகி மசாலா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 5 பேக்கெட் மசாலா போட்டிருக்கேன். 5 பீசஸ் மேகி, ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி. வாட்டர் வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. சின்ன மீடியம் சைஸு டம்ளரில் ஒரு 3.5 கிளாஸ் போட்டிருக்கேன் நான் வாட்டரு. அதை போர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. மேகி போட்டாச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. ஓரளவுக்கு 3/4 ஆன பிறகு